கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம் வாசிக்கலாம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆமே. இதுல எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 3வது வசனமும் நம்ம வாசிச்சு தியானிக்க போறோம். தாகமாய் இருக்கிறவர்கள், பணம் இல்லாதவர்கள். இது இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. யாரெல்லாம் பலவிதமான பாடுகள், ஒவ்வொரு நாளும் ஒரு ரூபாயை கூட எண்ணி செலவழிக்கிற ஒரு நிலையிலே இருக்கிறவர்களாய் இவ்வளவு நாளும் இருக்கிறார்களோ, பணம் இல்லாதவர்களாக, தாகமாய் இருக்கிறவர்களாக, அப்போ அவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, தண்ணீர் அண்டைக்கு வாருங்க. இவ்வளவு நாள் தாகமா இருந்தீங்க, இவ்வளவு நாள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த தாகம், ஒருவேளை ஆத்துமாவினுடைய ரட்சிப்பை குறித்த தாகம், ஒருவேளை ஆத்துமாக்களை குறித்த தாகம், ஒருவேளை ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தாகம், அநேகம் ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆயத்தம் செய்ய வேண்டும் என்ற தாகம், அல்லது ஆஹ் ஒரு அதாவது நம்ம மட்டும் வஞ்சிக்கப்பட்டிருக்கோமோ, ஏன் எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நம்மளும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைவுகள், இப்படி கையில பணம் இல்லையே, காசு இல்லையே, இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, தாகமா இருக்கீங்களா? எதை குறித்த தாகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களோடும் என்னோடும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க தண்ணீர் இன்றைக்கு பாருங்க. பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதாவது இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? காடைகளை கொடுத்தாங்க, தேவதூதருடைய உணவாகிய மன்னாவை கொடுத்தாங்க, கண்மலையை பிளக்க செய்து தண்ணீர் கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை நடத்தினது. பகல்ல வெயில், பாலைவனம் எப்படி இருக்கும்? பயங்கர கொடூரமான வெயில். ஒருவேளை வேற யாரா இருந்தாலும் செத்துதான் போயிருக்கணும் அந்த பாலைவனத்தை கடக்க முடியாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அப்படி ஸ்மூத்தா வந்தாங்க, ஜாலியா வந்தாங்க. ஏன்னா அவங்க தலைக்கு மேல என்ன இருந்தது? மேக ஸ்தம்பம். அவர்களுக்கு வெயிலின் கொடுமை அவங்க மேல, அது ஒண்ணுமே செய்யவே முடியல அவங்களால. அந்த 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 வெயிலினால அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல. சூரியன் அவங்கள சுட்டு எரிக்கல, ஏன்னா மேகஸ்தம்பம். இரவுல அந்த நிலவின் வெளிச்சம் போதுமா? போதாது இல்லையா? அப்ப என்னது? அக்கினி ஸ்தம்பம். ஆமே. பார்வோனுடைய சேனை விரட்டிட்டு வருது. இவங்க சிவந்த சமுத்திரத்தின் கரையில பாளையம் இறங்கிட்டாங்க. முன்னால சமுத்திரம், பின்னால பார்வோனுடைய சேனை. நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். ஆனா இரவெல்லாம் பார்வோனுடைய சேனை, இவங்க நடந்து போறாங்க, பார்வோனுடைய சேனை குதிரையில துரத்திட்டு வருது. அப்போ இவங்க பார்வோனுடைய சேனையும் இவங்களும் என்ன ஆகவே இல்லை, ஒருத்தர் சந்திக்கவே இல்லை, மிக்ஸ் ஆகவே இல்லை. நடுவுல கார் இருளாய் கர்த்தர் இருந்தார். யாருக்கு? பார்வோனுடைய சேனைக்கு. வெளிச்சமாய் இருந்தார், அக்கினியாய் இருந்தார். யாருக்கு? இந்த ஜனங்கள். அதே அக்கினி ஸ்தம்பம்னு கேட்டீங்கன்னா, பாலைவனத்துல பகல்ல கடும் வெயில், இரவுல கடும் குளிரா இருக்கும். பகல்ல அந்த கடும் வெயிலிருந்து பாதுகாக்க மேகஸ்தம்பம், இரவிலே கடும் குளிர், அது மாத்திரமல்ல வெளிச்சம், ஜனங்களுக்கு வெளிச்சம். அக்னி ஸ்தம்பம். அவங்களுக்கு அது கேஷுவலா இருந்தது. கேஷுவலா அற்புதத்தை பார்த்தாங்க, கேஷுவலா அதிசயத்தை பார்த்தாங்க, அசாதாரணமான காரியங்களை பார்த்தாங்க. பிரியமானவர்களே, அப்படித்தான் கர்த்தரையே நம்பி இருக்கிறீங்களா? கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் ஒரு பிரேக் த்ரூ வரலையே நினைக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் தருகிறார். உங்க கையில எது இருக்கோ இல்லையோ, நீங்க செழுமைக்குள்ளாக நீங்க கடந்து செல்கிறீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்யறாங்க? ஒரு பெரிய எழுப்புதலை, மணவாட்டியை, திருச்சபையை ஆயத்தமாக்குகிற காலம். இந்த காலத்துல வசனம் சொல்லுது, பணம் இல்லைனாலும் சரி நீங்க வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன உண்டு? பணமும் இல்லாம விலையும் இல்லாம திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்க பிரயாசத்தையும் செலவு பண்ணாதீங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. ஒண்ணுமில்லாத அழிந்து போகிற இந்த காரியங்களை போட்டு மைண்ட்ல வச்சுக்காதீங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்.
ஒரு முறை ஒரு நான் அறிந்த பாஸ்டர் அம்மா ஒருத்தவங்க, அவங்களுடைய மகன், வாலிப மகன் +2 பரீட்சை எழுதியிருக்கிறான். கிணத்துல போய் ஃப்ரெண்ட்ஸோட குளிக்க போனவன், நீந்துவதற்காக போனவன் மரித்து போனான். அப்போ அதுக்கு அடுத்து கொஞ்ச நாளுக்காக ரொம்ப துக்கமாயிட்டாங்க. அதுல இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது அதிகாலையில. என்னன்னா, ஆண்டோடைய ரகசிய வருகை காலமா இருக்குன்னு சொல்லி இவங்கதான் என்ன செய்யறாங்க, அநேகரை தன்னுடைய விசுவாசிகள், அறிந்தவங்க தெரிந்தவங்க எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்துல கூடி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த சத்தம் இல்ல, ஜெபிக்கிற சத்தம் இல்ல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, என்னடா ஜெபிக்கிற சத்தம் இல்லையே, எல்லாம் வருகையில எடுக்கப்பட்டு போயிட்டாங்க போல, நம்ம தான் கைவிடப்பட்டோம் போலன்னு பயந்து போய் அந்த கல்யாண மண்டபத்துல எல்லா இடம் போய் தேடுறாங்க, யாரும் இல்ல. உடனே இவங்க ஒருவேளை மேல இருப்பாங்களோ அப்படின்னு ஸ்டெப் ஏறி மேல போனா அங்க இருக்கிறாங்க எல்லாரும். எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நடத்துற ஆடுகள் தான். இவங்களும் இவங்க கணவரும் நடத்துற ஆடுகள் தான். பிரியமானவர்களே, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, திருப்பி சத்தமே இல்ல, அமைதியாயிடுது. இப்ப ரொம்ப பயந்துடுறாங்க அவங்க. என்னது அப்படின்னு பார்த்தா, நிஜமாவே வருகை, ரகசிய வருகை. எல்லாரும் எடுக்கப்பட்டு போயிடுறாங்க. இந்த பாஸ்டர்மா மட்டும் கைவிடப்பட்டாங்க. இவங்களும் இன்னொரு ஊழியக்காரம்மா, இவங்க பகுதியில இருக்கிற ஒரு ஊழியக்காரம்மா. இவங்க கதறாங்க, ஜெபம் பண்றாங்க, துடிக்கிறாங்க, பேசுறாங்க. என்ன வரலன்னா, ஆண்டவர்ட்ட இருந்து பதிலே வரல. அவங்க சொல்றாங்க, என் ஜெபம் அப்படியே அந்த 4 சுவத்துக்குள்ளேயே தான் இருந்தது. அது மேல போகவே இல்ல. நம்ம ஜெபம் பண்ணா நமக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், அசைவாடுகிறார், நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அது நம்மளால அதை நல்லா உணர முடியுதுல்ல, நம்ம ஜெபம் கேட்கப்படுகிறதுன்னு. அவங்களுக்கு அந்த எதுவுமே இல்ல. எந்த ஒரு அறிகுறியே இல்ல. ஜெபம் அப்படியே அந்த இடத்துலயே அந்த 4 சுவருக்குள்ளேயே இருக்கு. ஓ, கதறாங்க, துடிக்கிறாங்க. அந்த இன்னொரு அம்மா, அவங்க மறுதலிச்சு தூஷிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்டவரை பயங்கர திட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்க கண்ணீரோட, ஏன் ஆண்டவரை, ஏன் என்ன கைவிட்டீங்க, ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு சொல்லி கதறுகிற போது அந்த பதில் மாத்திரம் அவங்களுக்கு வருகிறது. என்னன்னா, நீ உன் மகனையே நினைத்துக் கொண்டு நீ என்னவாயிட்ட, நீ துக்கமா இருந்துட்ட. உன் மகன் என்கிட்டதான் இருக்கிறான், சந்தோஷமா இருக்கான், பரலோகத்துல இருக்கான். நீ அவனையே நினைத்துக் கொண்டு நீ துக்கமா இருந்து என்ன செஞ்சுட்ட, நீ உன்னுடைய ரகசிய வருகையில எடுக்கப்பட்டு போறதை நீ இழந்து போயிட்ட. அதிகாலையில அப்படியே பிரத்யட்சமா நடந்த மாதிரியே இருந்துச்சு சிஸ்டர். காலையிலேயே எனக்கு கால் பண்ணாங்க. அந்த நேரமே உடனே கால் பண்ணாங்க. கால் பண்ணி அப்புறம் ஜெபம் பண்ணோம். பிரியமானவர்களே, காலமும் நேரமும் மிகவும் சமீபமா இருக்கிறது. ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இதே காரியத்தை மத்தேயு 13:22 சொல்லப்பட்ட கதையும் வாசிக்கலாம். இது என்னன்னா, பெருந்திண்டி, அதாவது ஓவர் சாப்பாடு. அதாவது என்ன 7 தலைமுறைக்கு சொத்து இருக்கு அப்படின்ற ஒரு நிலை. வெறி, வெறினா பல காரியங்களை கொண்டு வெறி, வெறியோடு இருக்கிறது. அப்படின்னா என்ன, குடி வெறி, மதுபான வெறி, அசுத்தமான காரியங்களின் மீது வெறி, மொபைல் போனு, சரி, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வெறியோடு இருக்கு. இப்ப பெருந்திண்டினா எல்லாமே இருக்கு, 7 தலைமுறை சொத்து இருக்கு, வெறி, லௌகீக கவலை. இது எல்லாமே என்னவா, பாரம். இதையும், இந்த நிறைய சொத்து இருக்கிறதையும், கவலையையும், உலக கவலையையும் ஆண்டவர் ரெண்டையுமே பாரம்னு சொல்லியிருக்காரு. ரெண்டுமே பாரம் தான். ரெண்டுமே என்ன செஞ்சிடும், இடைவிடாமல் ஜெபிக்க விடாது. அந்த பாரம் மனசுல, அதனாலதான் ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாங்க. நம்ம தினமும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சந்தோஷமா இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், ரகசிய வருகையில எடுக்கப்பட முடியும். இந்த வசனம் வாசிக்கிறேன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். அப்போ இது தெரியும் நமக்கு, விதைக்கிறவன் பற்றிய உண்மை. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது ரெண்டுமே என்னவா, முள்ளு. ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கச்சக்கமா பணம் இருந்தாலும் அது முள்ளுதான், உலக கவலையும் முள்ளுதான். அப்ப இந்த ரெண்டுமே நம்ம இருதயத்துல இருக்க கூடாது. இந்த 2 காரியங்களையும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் நினையாத நேரத்துல அந்த நாள் வராதபடிக்கு, அது அது எப்படி வருமா, பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ட்ராப் மாதிரி வரும். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஏசாயா 55 முதல் 2 வசனங்களை நம்ம நல்லா தியானிப்போம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ யோசிப்பார், உங்களை நடத்துவார், தண்ணீர் அண்டையில கொண்டு போறாரு. உங்களுக்கு அருமையான பெஸ்ட் உணவு, பெஸ்ட் ட்ரெஸ், பெஸ்ட் வாழ்க்கை, எல்லாமே தி பெஸ்டா கொடுப்பாரு. அந்த பீரியடுக்குள்ள வந்துட்டோம். உலகத்தின் மீது கவலைப்படாம அவர் மேல எல்லா பாரத்தையும் வச்சுட்டு ஃப்ரீயா இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வருகைக்கு ஆயத்தப்படுங்க, ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. 3வது வசனம் வாசிப்போம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின
நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். வாங்க, செவிய சாய்த்து கேளுங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை நீதிமான் ஆக்கிக் கொள்ளுங்க. விசுவாசிங்க. ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார், நீதிமான் ஆக்குகிறார், சத்தியவான் ஆக்குகிறார்னு விசுவாசிங்க. அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அபிஷேகத்துல நிரம்பியே இருங்க. இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்வாங்க? தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். காலமும் நேரமும் சமீபமா இருக்கிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத ஒன்றுக்காக எங்களுடைய பொருளை, எங்கள் பிரயாசத்தை நாங்கள் வீணாய் செலவு பண்ணாதபடிக்கு, இந்த உலகத்தோட அழிந்து போகின்ற காரியங்களின் மீது எங்கள் இருதயத்தை நாங்கள் வைக்காதபடிக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேட எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அழிந்து போகின்ற இந்த உலக கவலை, ஆண்டவரே, இந்த உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது ரெண்டுலையும் நாங்க இருதயத்தை வைத்து, ஆவியானவரே, உண்மை நாங்கள் ஆண்டவரே, நீங்க எங்க மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகமாகி அந்த எண்ணெயை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு, ரீபாலா கராதட கரபா, அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கோம், நிலைத்திருக்க கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ண கிருபை தாங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருக்க கிருபை தாங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ண கிருபை தாங்க, கிருபை தாங்க. நேரம் இல்ல, காலம் இல்ல ஐயா. இதோ அத்தி மரத்திலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது காலம், வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நடப்பதை நீங்கள் பார்க்கிற போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் அறியுங்கள் சொல்லி, வாசல் அருகே வந்துட்டீங்கப்பா. இதோ நீங்க சீக்கிரமா சீக்கிரமா உங்களுடைய ரகசிய வருகை இருக்க போகுது டாடி. நாங்க அதுக்கு ஆயத்தப்படணுமே, ஆயத்தப்படணுமே, நாங்க ஆயத்தப்படணுமே. எங்க குடும்பங்களை, எங்க ஆண்டவரே உறவினர்களை, எங்க நண்பர்களை, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆடுகளை, நீங்க எங்களை வச்சிருக்கிற திருச்சபைகளை ஆயத்தப்படுத்தணுமே, ஆயத்தப்படுத்தணுமே. கிருபை தாங்க, 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 தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் இந்த உலக கவலையிலேயோ ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலேயோ அப்பா என் ஆத்மாவை இழந்து போய் விடாத படிக்க ஏசையா, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ரகசிய வருகையில நான் எடுக்கப்படணும் ஆண்டவரே, நம்மோடு வரணும். என் குடும்பம் உங்களோட வரணும் ராஜா. ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பம் உங்களோட வரணும், என் கணவர் உங்களோட வரணும், மனைவி உங்களோட வரணும், பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேர பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் உம்மோடு வரணுமே ஐயா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது கருளின கிருபைகளை எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எல்லா நன்மைகளினாலும் எங்களை நீங்க நிரப்புகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.